ஆரோகரா நம்மள சொர்க்கவாசல் திறந்துருச்சுடா. நம்மள உண்மையாக லவ் ஃபெயிலியர் தானே இருக்கிறா. அழுகியோட கொண்டிருக்காம பாரு பாவம். ஹாய் வணக்கம், நான் உங்கள் எஸ்எஸ்கே தமிழால் அப்படி சந்தோஷமாக இருக்கீங்க. அதே மாதிரி நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இதை நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கு தெரியுமா? முதல்ல சொல்லுங்க. ஆக்சுவலாக நம்ம இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:40 ஆச்சு. ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோன்னா, இன்றைக்கி டியூஸ்டேவா, அதனால் நம்ம ஊதிமலை போகலாங்கிற ஒரு பிளானு. ஏன்டா அது இன்றைக்கி விளாக் பண்ணுறேன் அப்படின்னா, ஆக்சுவலாக இப்போ தாங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த டைமில் நம்ம மலைக்கு மேலே போனோம்னா செம்மையாக இருக்கும். பெஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும், அந்த ஃபீலும் பயங்கரமாக இருக்கும். அதனால் அதை கேப்சர் பண்ணுறதுக்கு அது மட்டும்தான் இப்போ வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி மழை பெஞ்சு நாங்கள் போயிருக்கோம், பயங்கரமாக வந்திருக்கு. அந்த ஒரு மூமெண்ட்டெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு பார்க்க தான் போகிறோம். சரி, ஓகே. நானும் இன்னொரு மாப்பிள்ளை வந்திருக்கான், ஊரில் இருக்கான். அவனை போய் கூப்பிட்டு நம்ம அப்படியே போகிறதான். சரி, ஓகே. வாங்க, நாங்கள் அப்படியே போயிட்டு கன்டினியூ பண்ணுறேன். டைம் பார்த்திங்கன்னா 4:40 ஆச்சு. சரி, நான் கோயிலுக்கு போயிட்டு எவ்வளோ பேர் இருக்காங்க என்ன டிப்ஸ் சொல்கிறேன். இப்போ மழை பெஞ்சு அரை மணி நேரம் ஆச்சு. கோயிலுக்கு போயிட்டு எவ்வளோ பேர் இருக்கான்னு மட்டும் பாருங்கள். முருகரோட அந்த மாதிரி ஃபேன்ஸு. சரி, ஓகே கைஸ், நாங்கள் போகலாம். மழை அடித்தாலும் புயல் அடித்தாலும் நேரங்காலம் 5 மணி. 5 மணிக்கு இத்தனை பேர் பார்த்துருக்கீங்களா? எங்கடாந்து வருவீங்கள? கைஸ்னா கேட்டை ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தங்குறதுக்கு. கேட்டை ஓப்பன் பண்ணதான் நல்லா உள்ள பிச்சுக்கிட்டு ஓடுவாங்க. என்னது படையெடுத்து வருகிறவர்கள்? குறைஞ்சது இப்போ ஒரு 200-300 பேர் பார்க்கலாட்டு இருக்குது. இன்னும் அங்கே வண்டியெல்லாம் லைனாக வந்தே தான் இருக்குது. இன்னைக்கு ஒரு குடி ஆரோகரா ஓப்பன் ஆயிடுச்சு. நீ பிச்சுட்டு போவாங்க. எல்லா புல்லா கோயிலை தாண்டிட்டோம். வந்துட்டு சாமி கும்பிட்டாச்சு. ஃப்ரெண்ட் முன்னாடி போயிட்டோம். மாப்பிள்ள நான் எங்கடா போனேன்? பின்னாடி தான் நடந்தேன். போயிட்டு நேரம் இல்லை, கொஞ்சம் ஸ்ட்ரைக்கில் மாட்டிட்டு ஃபுல்லாக தண்ணி தான். மழை பெஞ்சு தண்ணியாக நின்றுட்டுருக்கு. சன்ரைஸ் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் லைட்டாக விடிய ஆரம்பிச்சுக்கிட்டு அதான் ஃபைனல். இருக்கு கேட்டு மாப்பிள்ளை ஏறலாம். அதுக்கு போய் கூட்டம் வச்சுன்னா ஒரு நாளைக்கு போயிடுச்சுங்கள. மாப்பிள்ளை இங்கே வந்துட்டுருக்கான்னு தெரியல. மாப்பிள்ளை போலவா? நானும் இங்கிற காண ஆளவே நின்ட்டு கம்முனு. தூரத்தில் கோயில். கைஸ் ஃபைனலாக வந்துட்டு மேலே மலைக்கு பயங்கரமாக இருக்குது மலையோட வியூ. இன்னும் கைஸ் அங்கெல்லாம் கூட்டம், சரியான கூட்டம். சொல்லி முடிச்சுட்டீங்க. இப்போ தான் லைட்டாக ஸோ அப்படியே சில்லுன்னு காத்துட்டீங்களே. அல்டி சில் சில்னு காற்று வருது. பின்னாடி பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஆகிட்டு இருக்குது, அதையும் பார்த்துடலாம். முடிச்சுங்க, ஸ்கிப் பண்ண வீடியோ பாருங்க. ஜொலிக்கிற ஊர். திஸ் இஸ் மை ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல்.
அங்கிட்டு இங்கிட்டு பார்க்குறதுன்னு தெரியல மாப்பிள்ள எல்லா பக்கம் பார்க்கல மாட்டேங்குது. பேசி போய் கூட்டம் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தானே இருக்குது. 5:50 ஆச்சு. 5:50 ஆச்சு. கரெக்டாக 5:50 ஆச்சு. கைஸ் கூட்டத்தை பற்றி அவன் போய் அப்படி வந்து இப்படி நிற்கிது. சன்ரைஸ் ஆகிடும் பயங்கரமாக பார்த்துக்கலாம். சன்ரைஸ் அந்த பக்கம் தான். ஐயோ ஏன காண முடியாதெல்லாம் பேனு போய் போட்டு சன்ரைஸ் அந்த பக்கம் காற்று சில்லுன்னு அடிக்குது. பார்த்தீங்கன்னா மேகமூட்டமும் காணப்படுது. பெரிய கோங்கலையும் நாங்கள் மேகத்தில் நடக்கிறோம். எங்களுக்கெல்லாம் மேகமே இல்லை. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ஊரே ஃபுல்லாக மிஸ்ட் கவர் ஆயிடுச்சு. பனி பெஞ்சிருக்கு. ஆமாம் தண்ணி வர வர ஜாஸ்தி தான் இருக்கு. போட்டே இந்த சைடு இல்லை தான். இந்த சந்திலேயே தண்ணியே வரல, ஏறிடுச்சு. இங்கே அங்கே அந்த எண்டில் போயிடுச்சு. முருகரை சுற்றி போட்டாங்க. சுத்தமாக சம்பவம் பண்ணிடுவாங்க. சன்ரைஸ் பயங்கரமாயிட்டு இருக்குது. தரமான சன்ரைஸு. கூட்டம் இன்னமும் அலை மோதிக்கிறது. கூட்டம் அவ்வளோக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் முருகர் தான் இல்லை. மழை வர வேஸ்ட்டாக இருக்குல்ல, அதான் இல்லைன்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். அடிச்சுக்கிறாங்க. எதுக்கு இப்படி அடிச்சு போறீங்கன்னு தெரியல. மெதுவாக போனாங்க. அதான் இல்லை சண்டையே கொடுக்கணும் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு தள்ளும் போது பார்த்துருக்கோம். நீங்கள் அப்படியே மிரண்டிருக்கீங்க கொஞ்ச நேரத்தில். எங்கே போருக்கு போகிறீங்கள போகிறாங்கல்ல, சாமி தானே கும்பருக்கு போகிறீங்க. படுத்துக்கலாங்கிறீங்க கொஞ்ச நேரம். முருகன் பார்த்து முருகத்தையா இன்னும் படுத்து நம்மளுக்கு தூக்கம் பத்தல்ற நம்மளுக்கு. சன்ரைஸ் அந்த பக்கம் தான். கைஸ் நம்ம ஊர்ல இருக்கிற 2 பசங்க இருக்கிறானுங்க, தமிழ் பசங்க, சுத்தமான தமிழ். ஆக்சுவலா இங்க பாத்தீங்கன்னா கைஸ் 3 நம்பர்ஸ் வடக்கட்டு. இவங்களுக்கு நம்ம முருகன் எனக்கு புரியல. இந்த இடத்துல கிளம்பி வந்துக்கிறாங்களே. ஆனா நான் எங்க ஊர்ல 2 பசங்க இருக்கிறானுங்க. போன் பண்ணா வயிறு வலி. வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை. எழுதிட்டு இருக்கிற 12 ஆயிடுச்சுங்கிறான். பார்த்துட்டு ஏதோ தமிழ் நினைச்சேன். பார்த்தீங்கன்னா என்னடா திடீர்னு பார்க்குற சன்ரைஸ். இவங்க கூட இதுக்கார கூட பேசிட்டு இருந்தோம். சொந்த ஊர் ஆத்தி ஐஸ் பார்த்தீங்கன்னா சொந்த கடை வச்சிருக்காங்களாமா. எனக்கெல்லாம் மனசு விட்டுட்டு. ஆனா நம்ம எதிர்பார்த்த மாதிரி இதே இந்த இடத்துக்கு வந்தாதான் சன்ரைஸ் ஆகுது. இந்த இடத்துக்கு வந்ததான் சன்ரைஸ் ஆகுது. இப்ப மட்டும் கம்முங்கிறாரு, பெருசா வந்ததுக்கு சுடுறாரு. எந்திரிச்சுக்காது, தூக்கத்து கிடக்கும். பை நான் செல்ஃபி இன்னும் ரத்த கலர்ல இன்னும் மேலே வந்துட்டுருக்குது. ரெட்டிஸ்டாக வந்துட்டுருக்குது பயங்கரம். மாப்பிள்ள ஃபோன்
ஃபோட்டோ வீடியோஸ் ஏதாச்சும் போடு. சொர்க்கம் நம்மள சொர்க்க வாசல் திறந்துருச்சுடா. ஹாய், சொர்க்கத்தை பார்க்குறீங்களா? பார்த்துக்கோங்க, இந்த சொர்க்கம் செம்மையாக அப்படியே ரைஸ் ஆயிடுச்சு. ஓம் ஓம் முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா. அதுதாங்க செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்கல்ல பார்த்தீங்கன்னா இந்திக்கார பசங்க தான். அவங்க ஏதோ 3 பேர் தான் இருக்காங்கன்னு நினச்சேன். அவங்க ஒரு 4, 5, 6 பேர் படங்களாட்டு இருக்குது. அது புளி வீட்டில் சொந்த பேக்கில் வச்சிருக்காங்க. புளி வீட்டில் உண்மையா ராஜஸ்தான்லேருந்து வந்து இங்கே உழைக்கிறாங்க. நம்ம உண்மையா நம்மளுக்கு ஒன்றுத்துக்கு ஆக மாட்டோம். எல்லாமே இருக்கு, எதுவும் ஆரம்பிக்கிறது இல்லை. எதுவுமே இல்லாம இதுவுமே இல்லாம வந்து இங்க வந்து ஒரு சொந்த பேக்கரி ஃபர்ஸ்ட் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. சொந்த பேக்கரியா வரைச்சிட்டாங்க. இந்த பாரு அவன் பாரு. நம்ம பொண்ணுகிட்ட ஸ்டேட்டஸ் பொருளாடி தேடிட்டு இருக்கோம். என்ன பண்றது? அதான் நம்ம லைஃப் அப்படியே போயிருச்சு. அப்படி நோட் பண்ணி வச்சிருக்காங்க. வேலை செய்ய அதை இதை விட ரீல்ஸ் ஓட்டுறது உண்மையா அங்கிருந்து வந்து பிசினஸ் பண்றான்னா பெரிய விஷயம் தானே. ஒண்ணுமே இல்லாத வந்திருப்பா. ஒண்ணுமே இல்லாம வந்திருப்பா. இதை வச்சு வேலை செஞ்சு பொழைச்சிக்கலாம். வந்து சொந்தமா வச்சுக்கிறான். அடைச்சே வச்சு எனக்கு சொந்தமா இருக்குதுன்ட்டா. அரோகரா. அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா போய் சாமி கும்பிட்டு தரமாக வந்து போட்டுட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி பயங்கரமாக இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வெயிலே வந்துச்சு சார். அங்கே மட்டும் எப்படி வெயில் போச்சு? பேக் கேமரா யூஸ் பண்ணிக்கிறேன். கை சங்கு இருக்குது. கோத்தகிரியில் பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்குது. பார்த்துட்டே இருக்காங்க, குடிச்சிட்டு இருக்காங்க. எப்படி டேஸ்ட் இருக்குதா? அண்ணா ஏய் தம்பி, நோக்கு வரணும் தம்பி. எப்படி சாப்பிட்ருக்கானு சாப்பிடு. அங்க என்னத்தை பார்க்குறேன்? ஏய் தோலுக்குது இல்லை நீ கதா கரண்டா தோல் மட்டும் அப்படியே திங்கிறது இல்லை. அதே பார்த்துட்டே கிலோ இருக்குது. சம் டேஸ்டா அவன் பாரு எப்படி கொண்டிருக்கணும், கிரிப்பே இல்லாம குத்த வச்சு கொண்டு. அங்க இங்க பாக்குறேன், இங்க சாப்பிடாடி தம்பி. ஏய் ஏய் தம்பி என்ன பாரு ஒருத்தரே நாங்க இதை அடிச்சு போக பார்த்துக்க. தம்பி தம்பி வரானா ஓராம முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு வேகமா ஓடுறான். நீங்க சீக்கிரம் நான் கீழே போய் வெயிட் பண்ணுவோம். பைய பணம் கொடுத்ததுக்கு இப்படி பாக்குறேன். இல்லடா இந்த வீட்டுக்கு போறியா? இத்தனை வேகமா
சாமி கும்பிட்டு இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கோம். கீழே போயிட்டு 100% இடியணும் 100% இடியோடு மழை காணொலது. இது நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி அப்படியே கீழே இறங்கிட்டு இருக்கிறோம். எங்கடா மாப்பிள்ளை இடி இடிக்குதே? இடியுடன் மழையா? அது 100% போட்டா அது ஏன் கேட்குற அப்படிங்கிற. ஏடா டேய் லவ் ஃபெயிலியரா? லவ் ஃபெயிலியரா? ஏன்டா டே நீ போங்கடா. ஏடா தூவிட்டு இங்கதான் விட்டு போட்டு ஏன்னா தனியாக வந்து கொண்டுக்கிறேன். ஓ இவங்க தலை ஆட்டுறாடா. ஜாலியாக உட்காந்துருக்க பழைய மட்டும் தனியாக உட்காந்துருக்கு. என்ன கதைன்னு தெரியல. லவ் ஃபெயிலியர் இருக்கு மாப்பிள்ள. அதான் மொத்தம் கொடுக்குறாண்டா. அதுக்கு போய் கண்டிப்பா லவ் ஃபெயிலியர் தான் இருக்குது. நம்மள உண்மையாக லவ் ஃபெயிலியர் தானே இருக்கிறா. அழுகியோட கொண்டிருக்காம இருப்பாவும். ம் சரி விடு, பரவாயில்ல விடு. இன்னொரு பிள்ளை பார்த்துக்கலாம். எதுக்கு இப்படி கஷ்டப்படுற நீங்க? அடைச்சிட மாட்டேங்குது ஒரு பக்கம். நாங்கள் அத்தனை மூணு சாப்பிட்டதே பயங்கரம். கூகுளில் பார்த்தீங்கன்னா இப்போதான் நாங்கள் பார்த்தோம் இடியுடன் கனமழைன்னு ஓட்டுருந்துச்சு. 100% அதுவுமே பார்த்தீங்கன்னா மழை வந்துருச்சு. இப்போ சாம்சங் போய் சொல்லாதவன். சொல்ல மாட்டேன். வானிலை அறிக்கை என்னமா பிள்ளை? வானிலை அறிக்கையா? வானிலை அறிக்கை தான். வானிலை அறிக்கை அறிக்கை ஜஸ்ட் வானிலை அறிக்கை போய் சொல்லாது. காணப்படும் மழைன்னு போட்டிருந்தா கூட ஒண்ணு மழை இன்னும் வச்சிருக்கோம்ல. வருவான் அவன் 100% போட்டு அன்னைக்குள்ள கண்டிப்பா வரும். அவன் டைம் மென்ஷன் பண்ணல. நோட்ஸ் பாயிண்ட் தான் டைம் மென்ஷன் பண்ணல. ஒரு நாள் ஃபுல்லா அப்படி அவன் ஒரு நாள்ல எப்ப வேணா வரு. ஆமா கரெக்ட், இது கரெக்ட். அவன் டைம் நோட் பண்ணிதான் அவனை திட்டல. டைம் நோட் பண்ணல. அந்த இடத்துல வந்துருக்குற மாப்பிள்ள மழை வந்துருச்சு. அவன் பேர் சொன்னோடனே வந்துருச்சு. பார்த்தியா பேர் என்ன? வானிலை அறிக்கை. உன் பேர் வானிலை அறிக்கை. வா செம்மையா இருக்குது. மாப்பிள்ள இங்கிருந்து பாக்குறது நம்மளுக்கு தெரியுது. அதே அந்த மலை மாதிரி தான் இருக்கும்டா. ஆமா மிஸ்ட் அவ்வளோ கவர் ஆயிருக்கு. மோதி மலை ஃபுல்லா. கீழே இறங்கி வந்துட்டு இப்போ சாப்பிட்றதுக்கு போயிட்டு இருக்கோம். சாப்பிட்டு வீட்டுக்கு போடலாம். பாருங்க பாதி பாதி மழையை காணும். பயங்கரமாக இருக்குது கிளைமேட்டு. இப்போ மழை தூரல் வேறு ஜாஸ்தி அடிச்சிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது மழை. பாதி இது கவர்ந்துருச்சு. மஸ் சாப்பிட்லாம். ஏன்னா உங்களை தான் சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஆக்சுவலாக நம்ம பார்த்திங்கன்னா இனிமேல் நிறைய வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு பயங்கரமான ஒரு நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன். சரி சித்திரனுடைய உங்களை எஸ்எஸ்கே இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். டாட்டா பாய். எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருங்க. சிரிப்பு மட்டும் முக்கியம். எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருங்க.